கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்றங்கு எதிர்கொள்வர் என்ற வள்ளுவ பெருந்தகையின் வைர வரிகளுக்கு இலக்கணமாக திகழும் அறிவும் அனுபவமும் என்ற பெருஞ்செல்வம் கொண்ட நமது தலைமை விருந்தினர் நடமாடும் வேதியியல் கலைக்களஞ்சியம் பேராசிரியர் பெருந்தகை அவர்களின் அறிவு செல்வத்தின் சிறு துளியை எங்களுக்கும் வழங்குமாறு மரியாதையுடன் அழைக்கிறோம். Thank you. எனது அருமை பேரக்குழந்தைகளே, ஏனென்றால் இந்த பள்ளியில் படிக்கும் அத்தனை குழந்தைகளும் என்னுடைய பேரன் பேத்திகள். அவர்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களே, இப்பள்ளியின் தோற்றுவிப்பாளர் மற்றும் தாளாளருமான திருநாவுக்கரசு அவர்களே, அவருடன் இணைந்து செயலாற்றும் காரியதரிசி திருமதி சரஸ்வதி அவர்களே, கொஞ்ச காலமாக உதவி காரியதரிசியாக பொறுப்பேற்று கொண்ட திருமதி பிரபா பிரகதீசன் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் அல்லா அலுவலர்களே மற்றும் நான் வயது முதிர்ந்தவர்களை கூட சிலவர்களை பார்க்கிறேன். அவர்கள் தாத்தா பாட்டிகளாக இருக்க வேண்டும். ஆகவே வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். தயவு செஞ்சு கொஞ்சம் நான் மன்னிச்சுக்குங்க. என்னுடைய குரல் சாதாரணமாகவே நல்லா இருக்கும். 2 நாட்களாக எனக்கு சரியான சளி, தொண்டை வலி. ஸோ இன்று தான் கொஞ்சம் பரவாயில்லை. அதனால் கொஞ்சம் நான் கண்ணீராகவே தான் பேசுவேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. இன்னொன்று, என்றுமே நான் ஆங்கிலத்திலேயே பேசி பழகிய காரணத்தால் தமிழில் பேச முடியாது என்று நான் சொல்ல வரவில்லை. பேசுவதற்கு கொஞ்சம் சிரமம், அவ்வளவுதான். இருந்தாலும் இந்த பள்ளியில் படிக்கும் மாணவ செல்வங்களுக்கு நான் ஒன்றை அழுத்தி சொல்லுகிறேன். நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். காரணம் என்னவென்றால், இந்த சின்ன கிராமத்திலே ஒரு நல்ல பள்ளியை தோற்றுவித்து குறைந்த செலவில் தரமான கல்வியை வழங்கி வரும் திருநாவுக்கரசு அவரது துணைவியார் திருமதி சரஸ்வதி அவர்களுக்கு என் மனங்கழிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் ஆசை எந்த அளவிற்கு பயன்பட்டதென்றால், கொஞ்ச நேரம் முன்பு பள்ளி ஆண்டறிக்கை படிக்கும் பொழுது சமீபத்தில் இந்த பள்ளி அடைந்த பெரும் மதிப்பை குறிப்பிட்டார்கள். அது சாதாரணமானதல்ல. இன்று இப்பள்ளி உலக அதிசய நிகழ்வுகள் புத்தகத்தில் தனது முயற்சியால் 2026 வகை தரமான உணவு தயாரித்து அதை உலக அளவில் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்றால், இந்த பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களின் பெற்றோர்களுக்கும் முக்கிய பங்கு உண்டு. மாணவ செல்வங்களின் பெற்றோர்கள்
தங்களுடைய முயற்சியால் இத்தனை வகை உணவுகளை தயாரிக்காவிட்டால் இந்த பள்ளி அந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது. எனவே பெற்றோர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷப்பட வேண்டும். இதற்கு உழைத்த ஆசிரியர்கள், நான் சிலவற்றையும் கேள்விப்பட்டேன். திருமதி பிரபா அவர்கள் இதை நல்ல முறையில் ஒருங்கிணைத்து பாடுபட்டார்கள். செய்வது முக்கியம், செய்ய வைப்பது அதாவது முக்கியம். இந்த வகையில் திருமதி பிரபா அவர்கள் மிகவும் பாராட்ட தகுந்தவர்கள். சுமார் ஒரு மாத காலத்திற்கு முன்பு திருமதி பிரபா அவர்கள் என்னை அணுகி, தாங்கள் எங்கள் பள்ளியின் 34வது ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் யோசனையே பண்ணல, உடனே சொன்ன எஸ். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இக்கால இளைஞர்களுக்கு நிறைய வசதிகள் இருக்கின்றன. ஆனால் சில விஷயங்கள் அவர்களிடம் சென்று சேருவதில்லை. அந்த சில விஷயங்களை நான் மிகவும் கவனமாக பார்த்து அதை சொல்ல இது ஒரு வாய்ப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டம், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வேறு எல்லா இடங்களிலும் நடக்க முடியாது. பிகாஸ் சின்ன குழந்தைகளிலிருந்து 12 வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள். இதில் நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், நான் என்னுடைய பேராசிரியர் பதவியை விட்டு 17 வருடங்கள் ஆகின்றன. ஆனால் இன்னும் நான் படிக்கிறதை நிறுத்தவே கிடையாது. ஒரு ஆசிரியர் என்னைக்குமே தன்னுடைய படிப்பை நிறுத்த மாட்டார், படித்துக்கொண்டே இருப்பார். அப்படி படிக்கிறத மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். முக்கியமாக பிரபா அவர்கள் என்னிடம் கூறினார்கள், ஐயா, உங்களுடைய பேச்சு 10-15 நிமிடங்கள் இருந்தால் போதும் என்றார்கள். அதாவது எனக்கு எப்பவுமே ஒன்றை செய்ய ஒத்துக்கிட்டேன்னா அதை திருப்திய செய்யணும். இந்த ஒரே காரணத்திற்காகத்தான் நிகழ்ச்சி நிரலில் ஒரு சின்ன மாற்றம் செய்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய உரைக்கு பின் பரிசு வழங்கல் இருந்தது. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசு வழங்கும் பொழுது மாணவர்கள் எல்லாம் வருவார்கள், அவர்கள் எல்லாம் என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும், அவர்கள் பின்னால் இருந்தால் கேட்க மாட்டார்கள். ஆகவே அவர்களுடைய பரிசு வழங்கலை என்னுடைய உரைக்கு முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொண்டேன். அதை செய்தும் காட்டினார்கள். மாணவ செல்வங்களே, நாளை நீங்கள் தான் நாட்டின் தலைவர்கள். எல்லா துறைகளிலும் பணியாளர்களாகவும் தலைவர்களாகவும் வரக்கூடியவர்கள். எனவே நீங்கள் மிகச்சிறந்த முறையில் பயின்று உங்கள் திறமையில்
நம் நாட்டிற்கு ஏன் இந்த உலகத்திற்கே பயன்படும் வகையில் செயல்பட வேண்டும். இதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய திறமையால் நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்றால் அதை தவறாக எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அங்கு வசதிகள் அதிகம் உண்டு, நன்றாக வேலை செய்வீர்கள். எதை செய்தாலும் அது இந்தியாவுக்கு வரத்தான் போகிறது. அதில் எந்த விதமான அச்சமும் பட வேண்டிய அவசியமே இல்லை. எனவே அந்த மாதிரி நீங்கள் வர வேண்டும் என்றால் இரண்டு செயல்பாடுகளில் நீங்கள் மிக கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று, சமூக விழிப்புணர்வு, சிவிக் சென்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். அதாவது இந்த சமூக வெளிப்பாடு என்பது பரவலாக நமது நாட்டில் இல்லை என்றே சொல்லலாம். காரணத்துக்கு நீங்கள் ரோட்டில் போகிறப்ப பாருங்க, பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், அல்லது சாதாரண குடிமக்களாக இருக்கட்டும், ஃபோன் அடிச்சதுன்னா உடனே ஃபோன் எடுத்துக்கிட்டு ரோட்டில் அதே இடத்துல நிறுத்திக்குவாங்க. மற்றவங்களை பற்றி கவலையே பட மாட்டாங்க. இது ஒரு இன்சிடென்ட். இதைத்தான் நான் சமூக விழிப்புணர்வு என்று சொல்லுகிறேன். உங்களை பேச வேண்டாம் என்று சொல்லவில்லை, பேசுங்கள். ஒரு ஓரமாக நிறுத்தி மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பேசுங்கள். இதை நான் சொல்றது உங்களுக்கு உண்மை இல்லை என்று நினைத்தால் நீங்கள் நான் இன்னையிலிருந்து ரோட்டில் போகிறப்ப பாருங்க, வாட்ச் பண்ணுங்க. ஒரு பஸ் வரும், 4 பேர் தான் நின்றுருப்பாங்க, முண்டி அடிச்சுக்கிட்டு ஏறுவாங்க. தேவையே இல்லை, 4 பேர் தான் இருக்கிறோம். ஒன்று முன்னால் ஒன்று ஏறினோம்னா சீக்கிரமாக ஏறலாம், சுகமாகவும் ஏறலாம். இதையும் நாம் பண்ணுறதில்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி அடுக்கிக் கொண்டே போகலாம். இதையை நமது இளைஞர்கள், இன்றைய மாணவர்கள் மிகவும் கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பின்னால் நான் சொல்கிறேன் இன்னொன்று. இதற்கு 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் அப்பா அம்மா வீட்டில் நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். 3லிருந்து 8 வயசு வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் முன்மாதிரியாக இருந்து அவர்களுக்கு நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னு வைங்க, சிவிக் சென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சிவிக் சென்ஸ் மாத்திரம் நம்ம நாட்டில் இருந்தால், டிசிப்ளின் மாத்திரம் நம்ம நாட்டில் இருந்தால், நம்ம நாட்டை மிஞ்சுவதற்கு இந்த உலகத்தில் எந்த நாடும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு, நான் உலக அளவில் நிறைய நாட்டுகளுக்கு போய் வந்திருக்கிறேன், பல வருடங்கள் தங்கி இருக்கிறேன், பல மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன், மாணவர்களை பார்த்திருக்கிறேன். நமது நாட்டில் இருக்கும் சாதாரண மாணவர்களை விட அவர்கள் யாரும் பெரியவர்கள் அல்ல. ஒன்றே ஒன்று, அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகம், படிப்பதற்கு வசதி அதிகம். அதனால் அவர்கள் நன்றாக செய்கிறார்கள். எனவே மாணவ செல்வங்களே, உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, இந்த சிவிக் சென்ஸில், சமூக விழிப்புணர்வில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். இந்த சமூக விழிப்புணர்வு, நான் பள்ளியில் படிக்கும் பொழுது மாரல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு பாடம் இருந்தது. எத்தனை பேர் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மாரல் சயின்ஸில் டிப்பிக்கல் சிவிக் சென்ஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு மாணவன் ரேங்க் வாங்கணும்னா அந்த மாரல் சயின்ஸில் மினிமம் 40 மார்க் வாங்கியிருக்கணும். அந்த அளவுக்கு அன்றைய காலகட்டத்தில் மாரல் சயின்ஸ் இருந்தது, இன்று இல்லை.
அதை நீங்கள் கண்டிப்பாக குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். இதற்கு நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ குழந்தைகள்லாம் எதை எடுத்தாலும் செல்ஃபோன் எடுத்துக்குது. ஒரு அம்மா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறப்போ இந்த அம்மா கையில் ஒரு செல்ஃபோன் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கு, இப்படி சாதத்தை பனைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை ஒரு மொபைல் கையில் வச்சுக்கிட்டு அது ஒரு பாடம் படிச்சுட்டு இருக்கு. இந்த அம்மா குழந்தைக்கு என்ன கொடுக்கறது அப்படிங்கிறது அம்மாவுக்கு தெரியாது, குழந்தை என்ன சாப்பிடுது அப்படிங்கிறது குழந்தைக்கும் தெரியாது. ஆனால் பெரியவர்களே, நான் சின்ன வயதில் எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு, மற்றவங்க குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டுவது நான் பார்த்துருக்கிறேன். பகல் வேளையில் ஒரு செடிக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்தி உட்கார வச்சு சாப்பாட்டை கையில் எடுத்துட்டு அந்த பட்டாம்பூச்சி வந்து பூ மேலே உட்கார்றத காமிச்சு, பாரு கண்ணா பட்டாம்பூச்சி பூ மேலே உட்காருது, அது தேனை சாப்பிடுது. அப்புறம் நைட் ஆயிடுச்சு அப்படின்னா நிலாவை காமிச்சு ஒரு கதையை சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டுவாங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டால், நல்ல பழக்க வழக்கங்கள் அந்த வயதில் குழந்தைக்கு பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தார்கள், காண்பித்தார்கள். இன்று அது இல்லவே இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் இதுதான் சிவிக் சென்ஸ் என்பது. இது இல்லை அப்படின்னா, இந்த டிசிப்ளின் இல்லை என்றால் நமது நாட்டின் பிரதமராக இருக்கும் மோடி அவர்கள் பிரதமராக இருக்க முடியாது. ஒரு சாதாரண டீ விற்பவர் இந்த நாட்டின் 150 கோடி மக்களின் தலைவனாக இருக்க முடிகிறது என்றால் டிசிப்ளின் தான் காரணம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெற்றோர்களே, சின்ன கிளாஸ் ஆசிரியர்களே, பெரிய கிளாஸ்லையும் சொல்லுங்க, சின்ன கிளாஸ் ஆசிரியர்களே, நீங்கள் முன்மாதிரியாக இருந்து நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் சிறந்தவர்களாக வருவார்கள். இரண்டாவது, நாம் இந்த பள்ளியிலும் சரி, எல்லா பள்ளிகளிலும் சரி, ஆங்கில முறையில் படிக்கிறோம். ஆனால் யாரும் ஆங்கிலத்தில் பேசுவதில்லை. படிப்பது ஆங்கிலத்தில், எக்ஸாம் எழுதுறது ஆங்கிலத்தில், ஆனால் பேசுறதே கிடையாது. ஸோ அதனால் அந்த ஸ்போக்கன் லாங்குவேஜ், த கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே இன்று அமெரிக்காவில் உள்ள சிறந்த 40 தொழிற்சாலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், ஸ்தாபனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய சிறப்பு அதிகாரியாக, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருப்பவர் 40-50 கம்பெனிக்கு மேலே இந்தியன்ஸ். அமெரிக்காவில் இல்லையா? இருக்காங்க. இந்தியன்ஸுக்கு in addition to the knowledge in a particular subject, the communication in English is very important. நீங்கள் எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலுமே அடுத்தவங்களுக்கு சொன்னாதான் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு தெரியும். அப்போத்தான் உங்கள்கிட்ட வேலை வாங்க முடியும். ஸோ இதை தயவு செய்து மாணவ செல்வங்களே பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் பேச கற்றுக்கொள்ளுங்கள். தப்பு பண்ணுனா பரவாயில்ல, நீங்கள் வாங்க, பள்ளிக்குள் நுழைந்ததுமே உங்கள் நண்பர்களுடன் ஆங்கிலத்தில் பேசுங்கள். பேசி உங்களுடைய ஆங்கில பேசும் திறமையை வளர்த்திக் கொள்ளுங்கள். அது கண்டிப்பாக வாழ்க்கைக்கு இப்போ இந்த 2 முக்கியமான நிகழ்ச்சியையும் சொல்லிவிட்டு நீங்கள் பள்ளி படிப்பு முடித்தவுடன் 10-15 வருஷத்தில் என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்க வேண்டாமா? கண்டிப்பாக நினைக்கணும். சும்மா என்னவோ 10th படிக்கிறோம், பாஸ் பண்ணிட்டோம், +2 படிக்கிறோம், பாஸ் பண்ணிட்டோம், காலேஜுக்கு போகிறோம், படிக்கிறோம். ஆனால் என்ன ஆகணும்னு ஒரு யோசனை வர வேண்டாமா?
அதற்கு நீங்கள் யோசனை பண்ண வேண்டும். அதை சிந்திப்பதற்கு என்ன வேண்டும்? மூளை வேண்டும். ஆண்டவன் நமக்கு கொடுத்த மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் மூளை. நிறைய உறுப்புகள் நம்மளுக்கு வேணும், ஹார்ட் வேணும், லங்ஸ் வேணும், எல்லாமே வேணும். பட் மூளை என்ற உறுப்பு மிகவும் மிகவும் முக்கியமான உறுப்பு. அதுதான் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பண்ணி திங்க் பண்ணு. இந்த மூளையை பற்றி நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது பின்னால் ஒரு நிகழ்வை சொல்கிறப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் நான் மூளையை இது பேசுகிறேன் அப்படின்ட்டு. இன்று நாம் நினைப்பது சில நாட்களில், சில மாதங்களில், சில வருடங்களில் கண்டிப்பாக நமக்கு நடக்கும். அதாவது இன்று நாம் ஒவ்வொருவரும் வாழும் வாழ்க்கை நம்மால் சில வருடங்களுக்கு முன்னால், சில மாதங்களுக்கு முன்னால் நினைத்து பார்த்ததுதான். அப்போ இந்த நினைக்கிறதுக்கு நம்மளுக்கு மூளை தேவைப்படுகிறது. அந்த மூளையை கம்ப்யூட்டரோட அதிகமானது. இப்போ நான் கம்ப்யூட்டருக்கும் மூளைக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் பண்ணுறேன். பாருங்க நாம் எவ்வளவெல்லாம் தப்பு பண்ணுறோன்னு. மனிதனால் உருவாக்கப்பட்ட இயந்திரத்தை காட்டிலும் வேகமாக வேலை செய்வது நமது மூளை மட்டும்தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் நாட் அ டாக்டர், ஐ எம் நாட் அ மெடிக்கல் டாக்டர், பட் ஐ நோ மூளை ஃப்ளெக்சிபிள், எலாஸ்டிசிட்டி இருக்குது. ஒரு மெஷின் அப்படின்னா எலாஸ்டிசிட்டி இல்லை. ஸோ அது என்னன்னா பக்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு தகுந்த மாதிரி இந்த மூளை தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதனால் இந்த நவீன கணினிகளால், கம்ப்யூட்டர்னால் இதை பண்ண முடியாது. அப்புறம் கல்வி கேட்பது என்பது வெறும் செய்தி நிகழ்ச்சிகளை கேட்பதல்ல. உண்மையில் அது நமது மூளையின் மற்றும் மனதின் சிந்திக்க பயன்படும் ஒரு பயிற்சி. அப்போ நாம் ஸ்கூலில் படிக்கிறோம், காலேஜில் படிக்கிறோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங் இஸ் நாட் த மெயின் அப்ஜெக்டிவ். You learn how to use your brain for everything you come across in your life. வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் டெக்ஸ்ட் புக்கில் படித்ததை கொண்டு போய் அப்ளை பண்ண முடியாது. ரோட்டில் போகிறப்ப ஏதாச்சும் நடந்தது அப்படின்னா நாம் அப்போ நம்ம மூளையை யூஸ் பண்ணி திங்க் பண்ணி நாம் ரியாக்ட் பண்ணணும். அதுக்குத்தான் எஜுகேஷன் ட்ரைனிங் பண்ணுது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீப காலத்தில் நமது வாழ்வில் புகுந்துள்ள ஒரு விஞ்ஞான தொழில்நுட்பம் எவ்வாறு நம் வாழ்வை பாழ்படுத்துகிறது என்று பார்ப்போம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறதை பற்றி சொன்னேன், மொபைல் யூஸ் பண்ணுறதை பற்றி சொன்னேன். இப்போ இன்னொன்று சொல்கிறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எதுக்கெடுத்தாலும் கூகுள் ஜெமினிக்கு போ, கெட் வாட் யூ வாண்ட். அப்போ நம்மளுக்கு மூளை எதுக்கு இருக்குது? ரீசெண்டாக ஒரு அம்மா அவங்க குழந்தைக்கு ஒரு 10-15 வயசு பொண்ணுக்கு அருமையான சாப்பாடு சமைச்சு கொடுக்குறாங்க. இதை நல்லா யோசனை பண்ணுங்க, யோசனை பண்ணி பாருங்க. இதுதான் நாட்டில் நடந்துட்டு இருக்குது. நல்லா சமைச்ச நல்ல சமையல், அந்த சமையல் அந்த பொண்ணு நல்லா சாப்பிடும். இப்போ என்னாச்சு அப்படின்னா, உடனே அந்த டிஷ்ஷை மொபைலில் ஃபோட்டோ எடுக்குது, கூகுள் ஜெமினிக்கு அனுப்புது. கேன் ஐ ஈட் திஸ் அப்படின்னு கேட்குது. உடனே கூகுள் ஜெமினி என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் வெறும் கேலரி தான் இருக்குது, புரோட்டீன் இல்லை, ஃபைபர் இல்லை அப்படின்னு சொல்லுது. உடனே என்ன பண்ணுது இந்த பொண்ணு, எனக்கு இந்த சாப்பாடு வேண்டான்றது. அவங்க அம்மா சொல்கிறாங்க,
கண்ணா இதைத்தான் நீ பல வருஷமாக ரொம்ப நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த. நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இது வந்து சாப்பாடு அருமையான சாப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ரீசெண்டாக நீங்கள் சில விளம்பரங்களை பார்த்திருப்பீர்கள் தொலைக்காட்சியில். அதில் ஒரு அப்பாவும் மகனும் கல்யாணத்துக்கு கிளம்புறாங்க. அப்பா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டாரு, கோட்டு சூட்டெல்லாம் போட்டார். பையன் கோட்டு சூட்டு போட்டுட்டான், 2 கர்ச்சீப்பை கையில் எடுத்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கான். பையன் அப்பா வந்து கேட்குறாரு, என்னப்பா கல்யாணத்துக்கு போகிறதுக்கு நேரமாச்சு கிளம்பு அப்படின்னா, அப்பா எனக்கு இந்த 2 கர்ச்சீப்பில் எதை போட்டுக்கிறது எது ஃபிட்டுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்பா அப்படின்னு. இது கஷ்டமா, கூகுளுக்கு போ அப்படின்னு அவன் ஃபோட்டோ எடுக்கிறான். அதில் ஒரு கர்ச்சீப்பு காமிக்குது. ஹீ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. உடனே அந்த கர்ச்சீப்பை வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு போகிறாங்க. இந்த 2 இன்சிடென்ட்ஸை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இயற்கை அறிவு, அப்போ செயற்கை அறிவுன்னு ஒன்று இருக்குது. செயற்கை அறிவு ஒன்று இருக்கிறதுனால இயற்கை அறிவை மறந்துடுறோம். ஸோ திஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் டேக்கிங் ஓவர் ரியல் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரம் அவர் பிரைன். இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்க. என்னப்பா, அதாவது இன்ட்ரடக்ஷன் அப்போ நடராஜனை பற்றி சொன்னாங்க. நடராஜன் வந்து ஒரு வேதியியல் ஆராய்ச்சியாளர், பல வருடமாக வேதியியல் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. வேதியியல் ஆராய்ச்சி பண்ணவர் ஒருத்தர் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷனை தப்புன்னு சொல்கிறாரே அப்படின்னா, எஸ் ஐ சே, நான் மாத்திரம் சொல்லலைங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. இதனால தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்து மற்றவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் போய் சேர வேண்டும் என்பதற்காக மெனக்கெட்டு நான் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா நான் பேசின கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஈஸியாக வரும், இதில் கொஞ்சம் கஷ்டம். இதை கண்டுபிடிச்சவர் ஒருத்தர் ஜாஃப்ராய் ஹிண்டன், ஒரு physicist. He invented this artificial intelligence. He trained many students in this area. He got Nobel Prize in 2004 for physics. Geoffrey Hinton இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சதுக்காக 2004 நோபல் பிரைஸ் ஃபிசிக்ஸில் அவங்களுக்கு கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, 5 இதுகளில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசின், எக்கனாமிக்ஸ் அண்ட் லிட்ரேச்சர், இந்த 5லையுமே நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. பீஸ் கொடுக்கறது தனி, நோபல் பிரைஸ் பீஸ். இதில் இந்த நோபல் பிரைஸ் வாங்கினதுக்கு வந்த கண்டுபிடிப்பை அவர் வெட்கப்பட்டார். அதனால் என்ன பண்ணார் தெரியுங்களா? இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மக்களுடைய நலனை குலைக்கப் போகிறது, இதை எடுத்துக்கிட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறாங்க, அதனால் நான் இதில் பண்ண மாட்டேன் அப்படின்னு கூகுளிலிருந்து வெளியில் வந்துட்டார் பல வருடங்களுக்கு முன். யார் இந்த சயின்டிஃபிக் இன்வென்ஷனை கண்டுபிடிச்சாரோ அவரே இதனால் சமூகத்துக்கு கேடு வரும், அந்த கேடு வருவதை நான் விரும்பவில்லை, அதை கண்டுபிடித்ததற்காக நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சாதாரண ஆள் அல்ல, நோபல் பிரைஸ் வாங்கினவர், இதை கண்டுபிடித்தவர். இதை கண்டுபிடிச்சவரை ஏன்டா நான் இதை கண்டுபிடிச்சேன், இது மக்களுடைய கையில் போய் சேர்ந்து இது சமூகத்தவே சீர்குலைக்க போகிறது அப்படிங்கிற பயம் எனக்கு வந்துடுது. அதுவும் நீண்ட காலமாகும் என்று நான் நினைத்தேன், இல்லை, சீக்கிரமாகவே வந்துவிட்டது. நான் நினைத்ததை காட்டிலும் கூடிய விரைவிலே இது வந்துவிட்டது. எனவே நல்லா பாருங்க, நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, விஞ்ஞான ஆராய்ச்சிகள் செய்வது, புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஆமாம், அந்த கண்டுபிடிப்பு எப்படி இருக்க வேண்டும்?
சமூகத்திற்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன், மைக்கில் உங்களுக்கு எல்லாம் கேட்குது, லைட் எரியுது. இதையெல்லாம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சாங்க. ஏற்றத்தில் எலக்ட்ரான் இருக்குது. அந்த எலக்ட்ரான் மூலம் தான் இத்தனையும் நடந்துட்டு இருக்குது. அப்போ எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் மக்கள் சமூகத்திற்கு நன்மை செய்யும் என்றால் அதை வரவேற்க வேண்டும். நன்மை செய்யவில்லை, இது தீமையை தரும் என்றால் அதை நாம் தவிர்க்க வேண்டும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, ஐ ஆம் நாட் எகெயின்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கை அறிவை பற்றி நான் எதிர்த்து பேசவில்லை. ஆனால் இதனால் சமூகத்திற்கு மிகப்பெரிய கேடு வரும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதனால் பெரியவர்களே, இளைய சமூகமே, நீங்கள் வாழ்க்கையில் ஒரு வேலையை எடுத்துக்கொள்ளும் பொழுது இதை நன்றாக சிந்தித்து பார்த்து வேலை செய்ய வேண்டும். அதே சமயத்தில் எல்லா சயின்டிஃபிக் இதுவுமே அப்படித்தானா? அப்படி கிடையாது. அணு சக்தி அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு அதிகமாக தெரியலைனால் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அணு சக்தியினால் ஆட்டம் பாம் கண்டுபிடிச்சி அமெரிக்கா ஜப்பானில் 2 நகரத்தில் செகண்ட் வேர்ல்டு வாரில் போட்டுது. 20 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் அப்போ அணுசக்தி அபாயகரமானதா? நோ டவுட், ஆமாம். ஆனால் அதே சமயத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் அதில் கிடைக்குமா? கிடைக்கும். குளத்தில் 2 அணுசக்தி மின்சார நிலையங்கள் திறக்கப்பட்டன இந்தியாவில். அதுக்கு வேலை ஆரம்பிக்கிறப்போ ஏகப்பட்ட ப்ரொட்டஸ்ட். அணுசக்தி வந்துன்னா ஜப்பான் மாற, இது பாம்பு, அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் செத்து போயிடுவாங்க, ரேடியேஷன் வந்துன்னா கேன்சர் வரும், அது வரும், இது வரும் அப்படின்ட்டு. இப்போ இன்னைக்கு 2000 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி இஸ் பீயிங் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் கூடங்குளம், அண்ட் தட் இஸ் ஃப்ரம் அட்டாமிக். அப்போ அதாவது அறிவியல் கண்டுபிடிப்புகள் டேஞ்சரஸாகவும் இருக்கும். அதை எப்படி நல்ல முறையில் பயன்படுத்தலாம் என்பதையும் இன்றைய இளைய சமூகம், குறிப்பாக இப்பள்ளி மாணவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கு தகுந்தமாக தங்களுடைய பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை பேர்த்துக்கு தெரியுமோ தெரியாதோ, 2011 ஒரு பெரிய சுனாமி வந்தது. அந்த சுனாமியில் ஜப்பானில் ஃபுகுஷிமா அப்படிங்கிற இடத்துல ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வாஸ் டிஸ்மேண்டில்டு. ஆனால் ஒரு மனுஷனும் கூட சாகலை. நாட் அ சிங்கிள் பர்சன் டைடு. அப்போ அந்த அளவுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஆர் டேக்கன் கேர் ஆஃப். அப்போ அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாற இல்லாமல் இந்த மாறையும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே நான் மூளை பற்றி சொன்னேன், மூளைக்கு இருக்கிற பவர் பற்றி சொன்னேன். என்றைக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் ஒரு கார் கண்டுபிடிக்கணும், காரை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எதுக்கு? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. அப்போ ஏறி உட்காந்துட்டு காரை நான் இங்கேருந்து குருமந்தூர்லேருந்து கோபி போகணுன்னா காரு கோபி போகணும். கார் என்ன சொல்லுது? நான் கோபி போக மாட்டேன், சத்தியமங்கலம் தான் போவேங்குது. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டால், அது செய்யக்கூடிய எல்லாமே உங்களை கண்ட்ரோல் பண்ண போகுது. நாம் நம்ம கையில் இருக்கிறத இந்த கண்ணாடியை பார்த்தால் நான் படிக்க முடியும் அப்படின்னு நான் முடிவு பண்ணணும். இந்த கண்ணாடி முடியாது, நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னா இந்த கண்ணாடிக்கு மரியாதை இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம மூளையை மதிப்பது இல்லை. ஸோ அதனால தான் நான்
ஆரம்பத்தில் மூளையை பற்றி சொல்லி மூளையினுடைய சக்திக்கு ஈடானது எதுவும் இல்லை. ஸோ அதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கோயிங் டு டேக் ஓவர் யூ அண்ட் எனி மெஷின் தட் யூ ப்ரொடியூஸ் த்ரூ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கோயிங் டு கண்ட்ரோல் யூ. ஸோ எதை நாம் பண்ணாலுமே எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அப்போ தான் நமது வாழ்க்கை சுகமாக இருக்கும். ஆகவே இளைஞர் சமுதாயங்களே, நீங்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை நான் இன்னும் நிறைய விவரமாக சொல்லணும்னு நினச்சேன். டைம் இல்லாத காரணத்தினால் நான் அதை கொஞ்சம் குறைத்து விட்டேன். அப்புறம் மூளை பற்றி சொல்கிறதுக்கு, அதுக்கு இருக்கிற பவரை பற்றி சொல்கிறதுக்குன்னு ஆரம்பத்தில் சொன்னேன். ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கையில் நடக்கு. நான் வேறு எந்த உதாரணத்தையும் சொல்ல விரும்பவில்லை. என்னையே உதாரணமாக வைத்து சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். மாணவர்கள் இதை நல்லா கேட்டுக்கணும். நான் பிறந்தது ஒரு கிராமத்தில். அன்று ஸ்கூல் கிடையாது. 2 கிலோமீட்டர் நடந்து போய் தான் ஸ்கூல் படித்தேன், 1ஆம் கிளாஸ்லேருந்து 7ஆம் கிளாஸ் வரைக்கும். அப்போ எங்கள் ஊரில் ஒரே ஒருத்தர், முத்துசாமி என்பவர், பெரும் பணக்காரர். கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி பாலிடெக்னிக்கில் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ படித்தார். அவர் தான் முதல் ஆள். அப்போ நான் 7ஆம் கிளாஸ் படிக்க வரைக்கும் அவரை நான் பார்ப்பேன், லீவில் வருவார், பேசுவேன், நினச்சது உண்டு. சே, அண்ணம்பார் கல்லூரியெல்லாம் போய் படிக்கிறார், நானும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் படிக்கிறதுக்கு வசதி இல்லை. இன்னொன்று முக்கியமான விஷயம் பின்னாலேயும் சொல்ல வர்றேன். அப்புறம் இதையெல்லாம் ஒன்றொன்னா பார்க்க பார்க்க மனசில் அந்த மூளையில் போய் பதிஞ்சிருது. அப்போ என்ன அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு மூளையில் பதிஞ்சிருச்சுன்னா அதை அடைவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய வரும். அதை நாம் உதாசீனப்படுத்திடுவோம். டக்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு எடுத்து பண்ணணும். சரி, நான் கல்லூரி திருப்பூர் போனேன், அதுக்கப்புறமா ஸ்கூல் முடித்தேன். நானும் பிஎஸ்ஜி டெக்கில் 60 வருடங்களுக்கு முன்னால், எப்படி இந்த முத்துசாமி என்பவருடைய இன்ஸ்பிரேஷனில் பிஎஸ்ஜி டெக்கில் 67, ஆல்மோஸ்ட் 60 years ago ஐ ஜாயின் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அப்போ என்ஜினியருக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. ஒரு அப்ரண்டிஸாக போய் சேரணும் அப்படின்னா 250 ரூபா அன்னைக்கு. நான் 67 உள்ள மூந்து 5 வருஷம் கழித்து 72 நான் இன்ஜினியரிங் முடிஞ்சு நான் படிக்கிறதே கஷ்டப்பட்டு வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. பாருங்கள், திங்கிங் எப்படி போகுதுன்னு பாருங்கள். அதுக்காகத்தான் மூளையினுடைய திங்கிங்கை நான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃப்ளெக்சிபிள். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன். ஏன் தெரியுமா? அப்போ என்னுடைய பள்ளியில் எனக்கு சயின்ஸு மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாரும் பிஎஸ்சி படித்தவர்கள். அப்போ பிஎஸ்சி படித்தோம்னா ஒரு பள்ளியில் ஆசிரியராகலாம். அப்போ பிஎஸ்ஜி ஆர்ட்ஸில் போய் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறப்போ எனக்கு ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் எல்லாம் எம்எஸ்சி படித்தவங்களாக இருந்தாங்க. அப்போது எம்எஸ்சி படித்தோம்னா கல்லூரியில் ஆசிரியராகலாமல்ல, அதற்கான முயற்சியை எடுத்தேன். நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் எம்எஸ்சி படிக்கிறப்போ என்னுடைய பேராசிரியர்களில் பிஹெச்டி வந்திருந்தாங்க, டாக்டரேட். அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா, அப்போ பிஹெச்டி பண்ணோம்னா யூனிவர்சிட்டியில் லெக்சரர் ஆகலாம். காலேஜ் ஆசிரியர், கல்லூரி பேராசிரியர், யூனிவர்சிட்டி பேராசிரியர் ஆகலாம். அப்போ அதுக்கு ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனில் பிஹெச்டி பண்ணோம்னா தானே நம்மளுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு ஐஐடி கான்பூர் போனேன். அப்போ 5 ஐஐடி தான் இருந்தது. இட் வாஸ் இன் 1972. ரிமெம்பர், 54 years ago ஐஐடி கான்பூர் போனேன்.
அந்த ஐஐடி கான்பூர் என்னுடைய வாழ்க்கையவே வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு என்னுடைய எக்ஸாம்பிளை சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் அடுத்தவங்க நாம் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக கிரகிச்சுக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கணும். இதைத்தான் நான் அடைய வேண்டும் என்று நான் போய்கொண்டு இருக்கிறேன். அப்படிங்கிறப்போ இதை அடைவதற்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நான் பக்கத்தில் வர்றதை வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு போகணும். நினச்சி பாருங்க, 72 நான் கான்பூர் போனப்போ ட்ரெயின் டிக்கெட் 40 ரூபா, 50 பைசா சிட்டிங் சார்ஜ். பர்த்து கான்செப்டே அன்னைக்கு இல்லை. உட்காந்துட்டு போயிட்டு வந்தேன். ட்ரெயினில் கோயம்புத்தூரில் ஏறி உட்கார்ந்தோம்னா 60 மணி நேரம் போகணும் கான்பூருக்கு. இன்னைக்கு 2 ஹவர்ஸில் ஃப்ளைட்டில் போயிடலாம். லுக் அட் இட். ஸோ இதையெல்லாம் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, உங்கள் குழந்தைக்கு நல்ல எண்ணங்களை சொல்லுங்கள். அவர்களுக்கு என்ன விருப்பம் என்பதை கண்டுபிடியுங்கள். நீங்கள் அவங்கள டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும்னு ப்ரெஸ் பண்ணாதீங்க. எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் யூனிக். ஒவ்வொரு குழந்தையும் தனித்தன்மை வாய்ந்தது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு திறமை உண்டு. அந்த திறமையை பார்த்து அதில் அவங்கள விடுங்க. என் பொண்ணு டாக்டர் ஆயே ஆகணும், என் பொண்ணு பையன் என்ஜினியர் ஆயே ஆகணும்னு முயலாதீர்கள், வேண்டவே வேண்டாம். கடைசியாக, இது கொஞ்சம் மிகையாக தெரியலாம், இருந்தாலும் என் மனதுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன். பள்ளி நிர்வாகத்தை நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது இந்த ஆண்டு விழாவில் பங்காக, ஆண்டு விழாவினுடைய பார்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதுவும் சமூகத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்லும். அதற்காக நான் அவர்களிடம் அனுமதி கேட்டு, தயவு செஞ்சு வாசுகி, என் அக்கா தங்கை இருவரையும் மேடைக்கு அழைக்கும். என் அக்கா மற்றும் என் தங்கை இருவரும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். ஆக்சுவலாக உண்மையாக என்னைத்தான் சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார்கள். சிறப்பு விருந்தினர் நான் அல்ல, இவர்கள் இருவர் தான். என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கை, இவர்கள் இருவர் தான் இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன், நான் பிறந்த ஊரில் ஸ்கூல் இல்லைன்னு. அப்போ எங்களுக்கு வசதி கிடையாது, தோட்டங்காடு எதுவும் கிடையாது. கூலி வேலை செஞ்சு தான் எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. எங்கள் அக்கா அப்போது நான் 7ஆம் கிளாஸ் படிக்க வரைக்கும் தினத்துக்கு 4 அணா சம்பளம், தோட்டத்தில் போய் வேலை செஞ்சால் 4 அணா. அப்போ ஒரு ரூபாய்க்கு 16 அணா. இன்றைக்கி தான் நயா பைசா வந்துடுச்சு. 4 அணா வேலைக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் போய் என்னை படிக்க வச்சாங்க. என் தங்கை
நாங்கள் திருப்பூர் போனதுக்கப்புறம் தினம் வேலைக்கு போய் 75 பைசா சம்பளம். அதில் தான் என்னுடைய பள்ளி படிப்பு முடிந்தது. ஆக மொத்தம் நான் இன்னைக்கு வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறமா இவங்க 2 பேர் தான் காரணம். இவங்க தான் சிறப்பு விருந்தினர்கள். இவங்க இல்லைன்னா நான் இல்லவே இல்லை. நான் முதலில் கூறியது போல் இது கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். ஏன் செஞ்ச அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இத்தனை கல்லூரி, இத்தனை நாடு எல்லாம் சுற்றி எல்லாம் படிச்சிருக்கிறேன். இவங்க யாருமே நான் படித்த பள்ளியையோ கல்லூரியையோ நான் வேலை செய்த இடத்தையோ வந்து பார்க்கவே கிடையாது. உள்ளே நுழைஞ்சதே இல்லை. அப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், நீங்கள் உங்கள் குழந்தை படிக்கிறத வந்து ஸ்கூலில் பார்க்குறீங்க, காலேஜில் கொண்டு போய் விடுறீங்க, காலேஜ் பார்க்குறீங்க. அதனால் எனக்கு இன்று இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய தங்கையும் அக்காவும் வந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த பள்ளி நிர்வாகத்திற்கு நான் மிகவும் கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆனால் மாணவ செல்வங்களே, தயவு செஞ்சு ஒன்று தெரிஞ்சுக்குங்க, உங்களால் அடைய முடியாதது என்று எதுவும் கிடையாது. கண்டிப்பாக ஒரு காலத்தில் சைக்கிள் வாங்குவதே கஷ்டமாக இருந்தது. இன்னைக்கு ஏரோப்ளேன் வாங்கலாம். There are many people who own private aircrafts. The world has changed. So there are plenty of opportunities that one can contribute. So I take this opportunity to tell the youngsters, please have great aim and work towards it, and you will be successful. Thank you very much.